ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூபிஐ, ஏடிஎம், கேஸ், பேன் கார்டு போன்றவற்றில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 4 மிகப்பெரிய மாற்றங்களையும் புது ரூல்ஸையும் அமலுக்கு கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம். அது என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் மோசடியை கட்டுப்படுத்தும் நோக்கில் என்பிசிஐ என்கிற இந்திய தேசிய கொடுப்புணர்வு கழகம் ஆனது மிகவும் வெளிப்படையான பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு வெளிப்படையான பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஒரு QR கோடு ஸ்கேன் செய்யும் போது அல்லது ஒரு மொபைல் எண்ணை உள்ளிடும் போது யூபிஐ ஆப்புகள் பெருநகரில் சரிபார்க்கப்பட்ட வங்கிகளில் பதிவு செய்யப்பட்ட பெயரை ஸ்கிரீனிங் காண்பிக்குது. இது பயனாளரால் வரையறுக்கப்பட்ட புனைப்பெயர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத அடையாளங்களுக்கு பதிலாக மோசடிதாரர்கள் நுகர்வோரை ஏமாற்றுவதை மிகவும் கடினமாக்குகிறது. மேலும் இபிஎஃப்ஓ என்கிற ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு யூபிஐ மூலம் நேரடியாக வருங்கால வைப்பு நிதியை எடுக்க அனுமதிக்கும் சோதனைகளை இறுதி செய்து வருகிறது. இது பாரம்பரிய பரிவர்த்தனைகளுக்கு ஒரு வேகமான மாற்ற அறிமுகமாகிறது. இதன் விளைவாக பாரம்பரிய வங்கி சேவைகள் சற்று அதிக செலவு மிக்கதாகவும் மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பல வணிக வங்கிகள் தங்களின் பரிவர்த்தனை கட்டமைப்புகளை சரி செய்து வருது. இதன் பொருள் ஏடிஎம் என்கிற தானியங்கி பண இயந்திரத்தின் வழியாக பணம் எடுத்தல், மினி ஸ்டேட்மெண்ட் கோரிக்கைகள் மற்றும் பேலன்ஸ் விசாரணைகளுக்கு அதிக கட்டணங்கள் விதிக்கப்படலாம். அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க உள்ளமைப்புள்ள ஒழுங்குமுறை சூழலில் மாறி வருகிறது. புதுப்பிக்கப்பட்ட 2026 வரை வரையறைகளின்படி ரூபாய் 50,000க்கு மேல் உள்ள சாதாரண தினசரி ரொக்க வைப்புகள், தினசரி கணக்கு எண், பேன் எண் இனி கட்டாயமில்ல. சொத்து விற்பனைக்கு பேன் தேவைப்படும் வரம்பு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பெரிய பரிவர்த்தனைகள் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ரூபாய் 45 லட்சத்துக்கு மேல் மதிப்புள்ள சொத்து ஒப்பந்தங்கள், அன்பளிப்பு பத்திரங்கள் மற்றும் கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தங்களுக்கு இப்போது பான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல ஆண்டுதோறும் ரொக்கமாக பணம் எடுக்கும் போதும் ஆட்டோமேட்டிக் பான் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியுள்ள வழக்கமான நடைமுறையின்படி எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் திரவ பெட்ரோலிய எரிவாயு, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் குழாய் இயற்கை எரிவாயு ஆகியவற்றை விலைகளை மதிப்பாய்வு செய்வது புதுப்பிக்கப்படுகின்றன. கடந்த மாதத்தில் வணிக ரீதியாக 19 கிலோகிராம் சிலிண்டர் விலையில் ஏற்பட்ட கடுமையான விலை உயர்வை தொடர்ந்து மேலும் விலை உயர ஏறக்கூடும் என்பது குறித்தும் உள்ளூர் சந்தைகள் எச்சரிக்கையாக உள்ளன. ஜூன் மாதம் தொடங்கும் நிலையில் வரி செலுத்துவோருக்கு முதலீட்டாளர்களுக்கும் தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு விரைவாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என மிக முக்கியமான உடனடி தேதி ஜூன் 15, 2026 ஆகும். இது 2026-2027 நிதியாண்டிற்கான தங்களின் முதல் முன்வரி தவணையை தனிநபர்கள் சமைப்பதற்கான காலக்கெடுவாகும். மதிப்பிடப்பட்ட நிகர வரி பொறுப்பு ரூபாய் 10,000க்கு மேல் உள்ள வரி செலுத்துவோர் இந்த தேதிக்குள் தங்களின் முன்வரிசையில் 15% செலுத்த வேண்டும். முக்கியமா இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வருமான வரி சட்டம் 2025 மற்றும் வருமான வரி விதிகள் 2026 ஆகியவற்றின் கட்டமைப்பின் கீழ் முழுமையாக செலுத்தப்படும் முதல் முன்கூட்டி வரி செலுத்தும் சூழ்ச்சியை குறிக்குது. இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் மாதத்திற்கு 1% வட்டி அபராதம் விதிக்கப்படும். அதே நேரத்தில் சம்பளம் மற்றும் நபர்கள் பழைய வரி விதிப்பின் கீழ் திருத்தப்பட்ட விலக்குகளை பெற்று வருகின்றனர். குழந்தைகள் கல்வித் தொகையை விலக்கு குழந்தைக்கு மாதத்திற்கு ரூபாய் 100 ரூபாய் 3,000 ரூபாயாக கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல விடுதி உதவித்தொகை விலக்கு மாதத்திற்கு ரூபாய் 9,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு, புனே, ஹைதராபாத் மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அதிகாரப்பூர்வமாக 50% வீட்டு வாடகைப்படி விலக்கு பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1ஆம் தேதி முதல் மாறக்கூடும். ஸோ பேன் கார்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ வரி விதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும், அதாவது பேன் கார்டு ஆவணம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கேஸ் சம்பந்தமாகவும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னாக்கா மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பேமெண்ட் பரிவர்த்தனைகளுக்கும் புதிய பேலன்ஸ் கடைபிடிக்க வேண்டிய வரியையும் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே வருங்கால வைப்பு நிதி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தானாகவே அவங்களுடைய அமௌண்ட் அவங்க வங்கி கணக்குகளுக்கு வரா மாதிரியும் ஒரு புதிய சிஸ்டத்தையும் கொண்டு வர போறதாகவும் அது விரைவில் அமல்படுத்த போறதாகவும் அது முடிவு கட்டத்தில் இருக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் யூபிஐ ஸ்கேன் பண்ணும்போது இருக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ் ஸ்கிரீனிங் காண்பிக்கும் பேர் ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத உறுதி செய்யும் பொருட்டு ஒரு புதிய ஸ்கேனிங் முறையும் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே அமலுக்கு வருது. ஸோ இந்த புதிய ரூல்ஸ் அமலுக்கு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? இந்த புதிய மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலை தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.